விளங்காத முண்டியா இருக்கால இப்படி பேசி நான் இருக்கிற பொம்பளை செருப்படி வாங்கத்துக்கு மண்டங்காக்காக்கு மண்ட வருஷம் அந்த ராதா செவிக்கிறியா நம்ம சகலடா நீ அவட மக்கா மக்கா எதுக்கோ ஏமாந்துட்டான் ஜண்டால நடந்து 2 டான்ஸ் வந்திருக்கேன் உனக்கு எனக்கு போட்டி போட்டு பாப்போம்டா மோதி பாப்பா நீ என்ன ஒரு ஆளு இன்னைக்கு சோழங்கூர்ல தொங்குராஜா ராத்திரி குத்து ராதா செல்வியா இல்ல புதுக்கோட்டை ராதா செல்வியா வா பாப்போம் இந்த பேச்சு என்று பேசாத என்ன பழக்க வழக்கங்கள் வேற சரி தொழில் வேற நீ என்கிட்ட தொழில் பண்ணணும்னு நினைச்சுக்க உன்னை தொழில் அடிச்சு விட்டு போயிருவீங்க நீ தொழில் அடிச்சா உன் தொழில் நாத்த நட்டு விட்டு போயிட்டே இருக்க போமா ஜென்மத்துல கொடுக்க முடியாது அதுதான் ரொம்ப டேஞ்சர் கர்ப்ப பைய வெட்டிட்டாங்க கட்சி சார்பா என்ன செய்வனா எனக்கு ஒரு என்கிட்ட போட்டி வச்சுக்காத எவனா இருந்தாலும் என்கிட்ட அடிமைதான் முதல்ல எமனுக்கு கூட அவங்க பயப்பட மாட்டோம் உன்ன போல உமனுக்கு தான் ரொம்ப பயப்படுறான் எமனுக்கு கூட நீ பயப்படாத அந்த எமனை புள்ள பக்கம் வைக்கிறவள நான் தான் வெங்காயம் உலகம் லோக்கலா இருப்பான் நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேனா நான் அந்த போட்டியில தோத்துட்டேனா என் சிவப்பு சட்டை போட்டிருக்க சிங்கம் அவனை கட்டையா சுத்துவான்டா அழைப்போமா இன்னைக்கு போட்டிக்கு தயாராயிட்டு இதுவரை என்னை ஏதாவது ஒரு ரூபத்துல பார்த்திருப்பீங்க வாய மூடுறா உன் மிருதங்கத்துக்குள்ள ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறேன் ஏறுமடா வாழ்க்கை என்பது ஏறத்தான் வேண்டும் ஏறாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாடா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு குங்குமம் ரொம்ப நிறைய வச்சிருக்கேன் என்னக்கா என் கணவர்மார்கள் பூரா நல்லா இருக்கணும் உன் கணவர் பூரா நல்லா இருக்குன்னா 4 கிலோ குங்குமம் வாங்கணும் அப்ப பெட்டிக்கார தண்ணி குங்குமம் வச்சிருக்கா நீ எடுத்து பாரு சாமியில உன் பொண்டாட்டிமார்கள் நல்லா இருக்கணும் யூடியூப்ல போட்டு விடுப்பா முதல்ல சித்தாட கட்டிக்கிட்டு செவத்தோட சாத்துக்கிட்டு குத்தாம குத்துறாரு ஜெய்பாண்டி கொத்தனாரு குத்தாம குத்துறாரு தூத்துக்குடி கொத்தனாரு வாயில கொத்தனாரு பாடுறா முதல்ல சித்தாட ராமநாட்டு கொத்தனாரு செவத்தோட சாத்துக்கிட்டு குத்தாம குத்துறாரு ஏண்டா எவ்வளவு ரப்புன்னா ஒரு பொம்பளை ரப்பு எடுத்து பேசும் ஒரு ஆம்பளை எழுத்து பெரிய சர்வர் மக ஓட்ட காசு முண்டை மேடை உனக்கு எனக்கு போட்டி போட்டு பாப்போம்டா மோதி பாப்பா நீ என்ன ஒரு ஆளு இன்னைக்கு சோழங்கூர்ல தொங்குராஜா ராத்திரி குத்து ராதா செல்வியா இல்ல புதுக்கோட்டை ராதா செல்வியா வா பாப்போம் பாக்கதான் மக்கள் காத்திருக்காங்க உன் கெட்டப்புக்கு என் கெட்டப்புக்கு ஒரு வித்தியாசம் வா பாத்துக்கோ நீ ஆம்பளை மாடு சரி நான் பொம்பளை மாடு நம்ம 2 பேத்தையும் மந்தையில விட்டுட்டாங்க சரி எந்த மாடு ஜெயிக்குதோ அந்த மாட்டுக்கு பரிசு என்ன நான் ஆம்பளை மாடு ஜெயிச்சிருவேன் நீ எங்கிட்ட ஊருமையா போயிட்டு எனக்கு பயமா இருக்கு ஊரு மேஞ்சாலும் கரெக்டா உன் வீட்டுக்கு கரெக்டா வந்துடும்டா முள்ளம் பண்ணி ஒழுக்கமா பேசுற ஒழுக்கம் கட்டவனே அப்படி ஆள் வாய் சரியில்லையே நாய் உள்ள புள்ளத்தான் போட்டியில பதக்கம் இருக்காங்க போட்டியில பதக்கான நீ பதக்கான்னு தெரியலையே என்னகிட்ட போட்டி வச்சுக்காத எவனா இருந்தாலும் என்கிட்ட அடிமைதான் முதல்ல எமனுக்கு கூட அவங்க பயப்பட மாட்டோம் உன்ன போல உமனுக்கு தான் ரொம்ப பயப்படுறான் எமனுக்கு கூட நீ பயப்படாத அந்த எவனை புள்ள பக்கம் வைக்கிறவள நான் தான் வெங்காயம் உலகம் லோக்கலா இருப்பான் பொம்பளை கொஞ்சமாவது வாய் அடக்கமா பேசுனா தான் நல்லா இருக்கு தன்னடக்க முக்கியமாடா உழைப்பின் வர்க்கமே பெண் வர்க்கம் பாரு எவ்வளவு வயசாச்சுன்னு பட்டாளி வித்து குடும்பத்தை காப்பாத்துது உன் வர்க்கத்தை பாரு பொம்பளை எப்படா காலத்துக்கு போலாந்துக்கிட்டு உக்காந்து இருக்கிறது ஆண் வர்க்கம் அப்படி கிடையாது ஏதோ ஆட கிழிஞ்சு தைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறோம் பாப்போம்டா யாருக்கு கிழியுதுன்னு இப்ப தெரியும்டா பாப்போம் அதுக்கு விட்டு போட்டு போறாங்க இந்த பேச்சு என்று பேசாத என்ன பழக்க வழக்கங்கள் வேற சரி தொழில் வேற நீ என்கிட்ட தொழில் பண்ணணும்னு நினைச்சுக்க உன்னை தொழில் அடிச்சு விட்டு போயிருவீங்க நீ தொழில் அடிச்சா உன் தொழில் நாத்த நட்டு விட்டு போயிட்டே இருக்கு போமா நீ இருக்கிறது 100 கிலோமீட்டர் இல்ல நான் இருக்கிறது 200 கிலோமீட்டர் இல்ல 200 100 வா மோதி பாத்துக்கோ போதுவாடா நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேனா
நான் அந்த போட்டியில தோத்துட்டேனா என் சிவப்பு சட்டை போட்டிருக்க சிங்கம் அவனை கட்டையா சுத்துவான்டா. யாரு இந்த ஆள் அம்மனை கட்டையா சுத்தி இருக்கிறதெல்லாம் கண்ணு ஓகத்துக்க. உனக்கு இனிப்பு மயிர் வேற, அப்ப ஏதோ டீலிங் மயிர் ஓடிக்கிருக்கு போல. சூப்பர்னு சொல்லியல, நான் தானே சூப்பர். அப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். சட்டியோட சுத்து பாப்போம். நீ கூட சேர்ந்து சுத்து, புழு புழு இருக்கு. ஆளு மண்டைய பாரு, நீ ஒரு ஆள் உனக்கு ஒரு சப்போர்ட் வர. மண்டைய பார்க்காதடா, தள்ளி பாரு. எப்படி முண்டையா இருக்கா? பட் நீங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க. உங்க இது அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் நானும் உன்ட சொல்றேன். ஸ்மார்ட்டா இருக்கற, சுப்ரீம் ஸ்டார் சூர்யா மாதிரி இருக்கற. சரி, உன் அழகெல்லாம் ரொம்ப ட்ரைனிங்லாம் சரியா தான் இருக்கு. சரி, ஆனா உன் பேச்சுவார்த்தை, உன் பழக்க வழக்கங்கள் சரியில்லை. ஆம்பளை பொறுத்தவரை நாங்க சத்திக்கிட்டே இருப்போம். நாங்க கத்தி எங்களோட காரியங்களோட புரியிட்டு போயிட்டே இருப்போம். எந்த கத்தி காரியம் பண்ணுவ? கத்தினா பாப்பாவது பாப்போமா? வாதம்ல என்னத்த போய் கிழிக்க போற? என்ன புடிங்கி போட போற? அம்மா கரையில உட்கார்ந்துச்சான் கோர. இவங்க அத்தாவுக்கு இத்தத்த பெரிய சாரணாக. சரி, எவனோ சொல்லி கொடுத்து விட்டா இங்க வந்து கத்தி கொடுத்துடுறா. ரோட்ல வச்சா மோட்டார் வண்டி, சைக்கிள் வண்டி மூடிக்கிட்டு உள்ள ஓடி மோட்டார் வந்து வர்ற தொடைய பத்தியா? தொடைய பத்தியாடா? உன் தொடைய பார்த்தாலும் புழு புழுன்னு இருக்கு. குளத்துல கிடக்குது கழுத்தி. பத்தே ஒட்டி செருப்படி வாங்க. சும்மா ரையா சோளக்குருணியா விளங்காத முண்டியா இருக்கால. இப்படி பேசினா இருக்கிற பொம்பளை செருப்படி வாங்கறதுக்கு. அண்டங்கா காக்கு மண்ட வருஷம் அந்த ராதா செவிக்கிறியா? நம்ம சகலடா நீ. அவட மக்கா மக்கா எதுக்கோ ஏமாந்துட்டான். ஜண்டால நல்லா தானா உள்ள வந்து வாடா 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 வா. அடே ஜெயராஜ், நம்ம சகலடா வாடா. ஒரு பெண்ணுக்கு ஒரு பொம்பளை ராங்கெடுத்து பேசாதுன்னா கேட்டியாடி? ரோட்ல நிக்குது வேப்பு. ஓடு மீன் ஓட உரு மீன் வரும்பளவு வாடி நினைச்சா போக்கு நோத்தா புடிச்ச போய் நீ என்ன போத்தாமடா? ஒரு கேள்வி உன்னை செஞ்சு விட்ட படு பாவி. ரோட்ல நிக்குது வேப்பு, நடுவுல போகுது பாம்பு. ஏய் ஜெயராஜ சொல்லி வச்சுக்கலாம். மரியாதை எடுத்து மானத்தை வச்சு புரிய வச்சுக்க. ஓடி இருந்தா சிரிக்கு. மரியாதை பார்த்து அந்த பையனா ஓடி ஆம்பளைக்கு ஆகட்டி கொடுத்தவர. ஓடி முட்டை கோத்துக்கு முந்திக்கிட்டு வந்தாரு. இங்க வந்து இன்னிட்டு கிடக்கவன பேசுறா. யாரு? குடிக்கி பேசுறா. என்னடா அது லிட்டர் என்ன வளவத்துக்கு இருக்கு? அதை குடிக்கின்றானா கலவாடி முண்டை. அடே ஜெயராஜ், அதை விக்கிறாங்க, அவனுக்கு தெரிய மாட்டேதுடா. அது இதுலலாம் வருது. அப்படி பேசாதப்பா. அதுல அன்னைக்கு உப்பு ஜாஸ்தியா இருந்துச்சு. அதுக்கு உப்பை குறைச்சுக்க. பொம்பளை இம்புட்டு வாய் பேசாத. இப்படி பொம்பளை எழுத்து பேசுறேன்னா உன்னெல்லாம் கல்யாணம் முடிச்ச 3ஆம் நாளே புரிச்சங்கார இதுல மிச்சம் வந்துச்சு. மெதிடா அண்ணே, எக்ஸ்ட்ரா ரீட் இருந்தா உன்னை சொல்லி விடுங்க. மெதிடா வெக்கத்தினி முடியா இருக்கா? வெக்கங்கட்ட மூதேவி அக்கம் பக்கம் பார்த்தாலே சித்தப்பன காணலையே. அடப்பா, சித்தப்பன காணலையே. ஒருத்திக்கு அறுக்கவே தெரியாதா? இவ 52 அருகாமணி அடுக்கிக்கிட்டு சொன்னாலாம் நான் அதை போட்டுச்சு அறுப்பனா இதை புடிச்சு அம்மாத்துக்காரி பணியாரம் வைக்க போய் இந்த ஊருக்கு அம்மா கரையில் உட்காந்துக்கிட்டு பணியாரத்தை காணலையே, பணியாரத்தை காணலையே. பணியாரம் நல்லா இருக்கா? குறிப்பிட்ட வேலைக்கு ஏமாந்துடும். அதாவது பணியாரங்கள்ல ஊசி போன கருப்பட்டி பணியாரம். இந்த பத்தினி பரதேசம் போனாலாம் ஜெயரமேஷ். இந்த பத்தினி பரதேசம் போனாலா அத 150 வயோ 150 வர காசா பணமா பாறா பாறா. ஏய் கால கம்மியா சொல்றியா? என்னடா கூட உள்ள இருக்க? அதுல நீனும் ஒரு ஆள் இப்பதானே தெரியுது. பெட்டிக்கார தம்பி பெட்டியை வந்து போட்டு தெருவில் தெரிய போற. எந்திரா அவனுக்கு எந்திரிச்சா ஏமா உனக்கு என்ன வயசு? கழுத வயசு ஆச்சு மண்ணாக்க படுத்துக்கிட்டு பாக்குற. ஏண்டி லூசு பையன் மாதிரி உலந்து விடுவேன். எந்திரி எந்திரி. ஏய் ஒழுக்கம் கட்டவன பேட்ரா முதல்ல. ஆளு நல்லா இருக்கும், பழக்க வழக்கம் தெரியல. ராதாசாமி பாப்பமா பாப்போம், மோதி பாப்போம், மோதி பாப்போம். இங்க உட்கார்ந்து இருக்க ஆண்கள் பெண்கள் அனைத்துக்கிட்ட கேக்குறேன். அத நான் கேக்குறேன். நீ ஜெயிக்கிறியா? நான் ஜெயிக்கிறேன். நான் ஜெயிக்கிறேன். நான் ஜெயிச்சிட்டேனா உனக்கு பொண்டாட்டி மஞ்சக்கார கட்டி ஊருக்கு வாரு. நான் ஜெயிச்சிட்டேனா உனக்கு 72வது புருஷன் அக்ரிமெண்ட் போட்டு தரேன். 72வது புருஷனா? டேய் ஒத்த கணவர் கருவேப்பிலை கொத்து மாதிரி வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா. அவன் எந்த முள்ள அடக்கானோ? அவனே அங்க ஓங்கல்ல தாங்க மொத்தம் எங்க கிட்ட வரட்டிட்டு எங்க போட்டு தாங்க இருக்காங்க. அவன் முள்ள வீட்ல ராத்திரி ஜம்மதி படுத்துக்கு. என் அழகுக்கு அறிவுக்கு அக்கா இங்க இருக்க வேண்டிய ஆளாடா. ஆமா, சுடியாட்ட போடுவாங்க. இரியா ஒத்த கணவரோட உத்து உத்து பார்த்து வாழ்ந்துட்டு ஈரசிலேட இந்த கோயில்ல சத்தியம் பண்ணு. நீ முதல்ல எந்த பொம்பளையோட தொடர்பால நீ சத்தியம் பண்ண மூடிட்டு வா. லிஸ்ட் கூடிக்கிட்டே போகுது. மொத்தமா ஆம்பளை வர்க்கீங்களா நிறைய பேர் இருக்கீங்க. ஆமாடா. இத பத்த சிங்கங்களா புள்ள சப்போர்ட் பண்ணுவீங்களா? நன்றி நன்றி. பெண்கள் கமலா இவர்கள் கலக்க சப்போர்ட் பண்ணுங்க. கை தட்டுங்கடா. அது சிங்கங்கள அலையல. தமிழ்நாட்டின் கலாச்சாரமே அம்புட்டு புருஷனுக்கு
கஞ்சி ஊத்தலாம் ஐம்பது பேரும் பொண்டாட்டிய பக்கமா அடுத்த பொண்டாட்டிய பாருங்க வெங்காய பேசுற ஓ வர்க்கம் மட்டும் உட்கார்ந்துருக்காங்க ஆம்பளை இருக்கு ஆம்பளை தாண்டி பொம்பளை வர்க்கம் பொம்பளை வேண்டாம் ஆடி மோதி பாப்போம் மோதி பாடுற ஒன்னட்டு நான் மேடையில முண்டமா கூட நிக்கிறேன் என்னை இட்டு நான் அவனை கட்டையா சுத்தினாலும் பரவாயில்லடா அங்க ஒரு நாக்க தொலை வந்த பாரு ஒன்னால அம்மன கட்ட எனக்கு நீ ஒரு சந்தேகமா இருக்கு நீ முண்டமா வேணாலும் ஆடுவ பொத்துக்கிட்டு வாக்கா பாத்துக்கிட்டு பா மோதி பாப்போம் நீ தானே அத்தை தண்டி இருக்குன்னு சொன்னது மூதேவி இத்த தண்டி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் முண்டை எனக்கு நம்ம அந்த ஆளு 70வது புருஷனா இருப்பானோ சொல்லுங்க மாமா நீங்களா இந்த செல்ல வைடா உன் நோனி இருக்க போதுடா ப்ரீபேர் வந்து துப்பாக்கி நீ சுட்டு நக்கிற போற சின்ன பையன் பொழைச்சிட்டு போறான் விடுங்க உனக்கு என்ன நாள காமிக்கிறேன் குண்டேல குண்டு சுட்டு கொடுத்துறியா அவன் பாத்துக்கிட்டு இருக்க உனக்கு என்ன கருத்தோட நீ நில சாமான காமி அடே குட்டப்பா உனக்கு எதுக்கு நல்லா தெரியும் போலடா அதுவும் ஜூம் போடுடா பாட்டுக்குள்ள பெட்டிக்கார தம்பி பாப்போம் மாடு புடி மாடா இல்ல ரேஸ் மாடா பாத்துருவோம் இல்ல மாட்டுல போதா பாப்போம் ஆனா இது பெருமாடு மாதிரி தெரியலையே பூஞ்சிட்டு மாதிரியா மிருதங்காரன் எனக்கு கம்பெனி கொடுத்தான் நல்லா கிளாமரா இருக்கு அது உன்னைய கம்பெனி கொடுத்தா அவன் கையை இழுத்து தெரியறதுக்கு உனக்கு உங்க அப்பத்தானா எனக்கு வேற ஆள்டா ஆனா ஒரு விஷயம் போட்டியில தோத்த விட சும்மா விட மாட்டேன் போட்டியில தோத்த வச்சுக்க உனக்கு போல உன் ஆளு முண்ட மாதிரியான நீ போடுறியா நான் போடுறேன் பாப்போம் என்ன சிங்க நீ ரெடியா இருந்துட்டு அம்மனமாக பெருமளை தெரிய போறீங்க ரெண்டு பேரும் நாய் இதுல கடிக்க போகுது தம்பி இதெல்லாம் எடுத்து கட் பண்ணிருங்க தயவுசெய்து இதெல்லாம் போட வேணாம் ஏன்னா நம்ம ஊடகங்கள்ல நாங்க நகைச்சுவைக்காண்டி பேசுறோம் இதை வந்து கமாண்டை மட்டும் தயவு செய்து கட் பண்ணிடுங்க அதை சொல்லியாச்சு ஏன்னா நாடகமே பார்த்துருக்க மாட்டேன் வள்ளி திருமண நாடகமே பார்த்துக்க மாட்டேன் தாயோலிமாவே கழுவி ஊத்துவேன் இல்லை ஆசமத்து போறவன் முக்காவாசி அவளத்தை ஊத்துறாங்க தயவுசெய்து ஊடகங்கள்ல ரொம்ப இதாப்படுறாங்க எடுங்க உங்களை யாரும் வேணாம்னு சொல்ல கமாண்டுகளை கட் பண்ணிடுங்க தயவு செய்து ஆமா நல்லா இருப்பியா 10 ரூபாயில வைக்கட்டும் நீ பட்டணத்தை சிலுக்கட்டும் நீ பக்குவமா எடுத்து தார பக்கத்துல வாடி நீ பட்டணத்தை சிலுக்கட்டும் நீ பக்குவமா எடுத்து தார பக்கத்துல வாடி அடி பட்ட போது இறக்கம் இல்லையா அதான் சரி என்ன ஆசை வந்தியா உனக்கு பட்ட போது இறக்கம் இல்லையா அதான் சரி என்னதான் நோக்கம் வந்தியா அடி 10 ரூபாயில வைக்கட்டும் நீ பக்குவமா எடுத்து தார பக்கத்துல வாடி குத்தடி குத்தடி சைலக்கா உன்னை குனிஞ்சு குத்தடி சைலக்கா குத்தடி சைலக்கா குனிஞ்சு குத்தடி சைலக்கா என்னைய மண்டபமான்னு பாக்குறியா அதான் எங்க உண்டு வாய் ஊற மசாலா இருக்கும் போத எடியா போத ஏமா ஒரு சேவிங் பண்ண பிளேட் விடுவா 3 ரூபாய்க்கு வாங்க பெட்டிக்கார ரொம்ப கேவலப்படுத்துறாங்க என்னடா பெட்டிக்கார ஒரு நோடி தெரிக்க போகுது என்னடா கடிச்சு இழுக்கவா சும்மா ஏறது நினைச்சேன் வேற மாதிரி கடிச்சு அண்ணனுக்கு பல்லு வந்துரும்பா வேண்டாண்டா அது டேஞ்சர் ஏரியாடா சொல்றேன் நீங்க வேற மாதிரி சொல்றாங்க காது ரெண்டோ மூணு உன்னை கட்டு வண்டி தானி
அட இந்த பாட்டு படிக்காதடா எனக்கு வெக்க ஆகுதடா. ஆமா ஆமா பொசகட்டும் பயல உனக்கு இந்த பொண்டாட்டி கேக்குதடா. நெத்தியே அப்படி போல் நெத்தி என்ன பண்ணுங்க தம்பி அது பெரட்டுறப்ப புரிஞ்சது ஏற்கனவே பூரா தெரியுது. இதுல நீ மறைக்கிறாங்க. ஏன்னாண்டா வேற மாதிரி பண்ற நம்ம தண்ணியை போட்டுருவோம். தண்ணியை போடுறியா? தனித்தனியா நம்ம தண்ணி சரி பண்ணாத. ஐயோ பயிரை மொத்தத்தை கலந்துட்டாரா. இவ கூட 5 நிமிஷம் நம்மளால இருக்க முடியும். எப்படா புரிஞ்சு வச்சு மேய்க்கிறியா? அப்படி சொல்றியா? அடே ரமேஷ், எனக்கு நீயாவது உறுதுணையா இருப்பியா? ஓகே நான் இருக்கேன். எனக்கு விமே ஒரு சந்தேகமா தான் இருக்கு. ஒரு நாள் 73ல சேர்ந்துருவானு பயமா இருக்கு. சரி 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 இருக்கட்டும். அப்படி ஒரு கவலை வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் ரமேஷ், பாத்துக்குவேன். ஏ தந்தா நானா தந்தா நா தந்தா நானா தந்தா நா தந்தா நா தந்தா நானா ஏ தந்தா நானா தந்தா நானா தந்தா நானா ஏ முக்கியமா நாக்கு நீங்க ஒண்ணா ஏ முக்கியமா நாக்கு நீங்க ஒண்ணா ஒண்ணா அப்படிடா நான் பாடி வர பாத்தமா பாடி வேறு லங்கமா கிட்ட நல்ல திக்கமா தந்தா நானா தந்தா நானா தந்தா நானா தந்தா நானா ஏ தந்தா நானா தந்தா நானா தந்தா நானா தந்தா விடமாட்டேன். வெட்டி தம்பி விடக்கூடாது. நான் விடவே மாட்டேன். மாட மோதி பாப்பா. மாடு உச்சத்துக்கு வந்துருக்கு. கத்திரிக்கோடு காசு தந்தே
போட்டிருக்கு கட்டு ஜாக்கெட் மேலே எதுக்கடி பாடு எதிர்பார்த்து பாட சொல்லி எவரேனும் துட்ட போட்டு கேளுகிறேன் நானும் நெட்ட போட்டு பாடுகிறேன் சிரிக்கி வருத்தி சிங்கார குரத்தி கலிக்கி குடிக்கி தன்னாடும் வருத்தி மனசு கையிலே வந்தாலா குரத்தி தன்னாலே சின்ன கண்ணா சிங்கார மண்ணா நானும் எவரோ அறியாத சிரிக்கி வருத்தி சிங்கார குரத்தி கலிக்கு குடிக்கும் தன்னாடும் வருத்தி சிரிக்கி ஓரத்தி ஏய், இதெல்லாம் ஒரு ஆட்டம்னு என்னடா இதை நீ பெருமையா நினைக்கிறியா? இது ஒரு ஆட்டமானே. இப்ப பாரு எங்க அக்கா எப்படி அக்கா கிருட்டு கிருட்டு இப்ப சுத்து பாரு ஆடுங்க. ரெண்டு இப்ப செவனேன்னு இருக்கு முட்டை மண்டையில மசிலே காண என்னையாடா எடுத்து தேர்தல் எடுத்து திருவிழா விடுற சிரிக்கி ஒருத்தி சிங்கார எங்க இவ்வளவு இடம் கிடக்கு இதை தந்துரு, அங்க தந்துரு. எப்படி செய்து போறியா? அதானே. ஏன் தங்கா உடனே ஒரு ஆட்டை தொழிச்சு எடுத்துச்சியா? ஆமா வரட்டு இந்த மாட நம்ம பிடி விட விடவே கூடாது ஆமா அடுத்த போடு நெக்ஸ்ட் அகலப்புமா எப்படி இதோ முந்தி முந்தி விநாயகனி முந்தி முந்தி விநாயகரே பத்து முக்கோடி தேவர்களே
சொல்லி கொடுத்தாலும் அப்படியே ஆயிட்டாங்க. சொல்லி கொடுத்த ஆச்சாமா அவன் கிறந்த கால துண்டா இடிக்கிறேன் ஒழுக்கமா ஆடுறாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி எல்லாம் நீ முண்டை மாறுவியா முண்டை கூட்டிட்டு உட்காரு. நானே ஜானி தள்ளி போய் கிடக்குறேன். இந்த ஊர் பொதுமக்கள் நல்லா இருக்கணும்டா. மாதம் மும்மாறி மழை பெய்யணும்டா. இந்த ராதாச்செல்வி கால தூக்கணும்னு உட்கார்ந்துருக்க அன்பு பெரியவர்களே, 2026 உங்களுக்கு கனவு கன்னியாத்துக்களை போறேன். ஏண்டா மதனு, அவங்களுக்கெல்லாம் கனவு கண்ணி, உங்களுக்கு பேசாம இருக்கா தம்பி. சரி சாமி அழைப்போமா? புரியுங்க மாமா. ஆமா வீட்டுக்காரே வர மாட்டாரு சாமி இருக்கா. ஊதியா சும்மா ஆமா இல்லையா உனக்கு? ஆடி வந்தேன் அச்சு கூட காரி பாடி வந்தேன் பால்வடிக்கும் பூவ நான் இருக்கும் கோவிலுக்கு நாலு பது தேவை.
நம்பர் 1 தெருவுல தெரியாத 72 புருஷன் கழுத்துல வெட்டுவேன். ரெண்டுக்கு நோட்டை தந்துருச்சா. அடுத்து கரியப்பட்டி மக்களுக்காக நானும் ராதாச்சாரி முண்டமா ஜாலி எப்ப யார என்ன பேச கண்ணி பெண்ணுடா நானு கற்பின் கண்ணகி ரசி ஏதாவது ஒண்ணு தெரியும் சாத்திய என் உறுப்புகள் இந்த ஊட்டிட்டாங்க. அப்ப மொத்தம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீ எத்தனை வேலை சோறு திங்கிற உன் குடும்பத்துல என்ன அப்படி கிளம்பிட்டாங்க. ஏய் இவெல்லாம் வருங்கால ரசிகர்கள். உண்மைக்குமே கரகாட்டம்லாம் ஆடுறது ரொம்ப சிரமம். அதுல எல்லாம் இந்த கரகாட்டம் ஆடுறவங்கலாம் எப்படி பாவம் அவ்வளவு சலங்கை கட்டிக்கிட்டு ஆடுறாங்கன்னா சத்தியமா அதுதான் முதல் மரியாதையே கொடுக்கணும். ரொம்ப பாவம். அசூர தொழில் அவங்க தொழில்லாம். அதுவும் ரோட்ல எங்களுக்கெல்லாம் மேடை அமைச்சு ஆமா ரொம்ப சக மரியாதையோட எங்கெல்லாம் அழைச்சிட்டு வரீங்க. ஆனா அந்த கரகாட்டம் ஆடுறவங்க அவங்க ஒரு தெருக்கூத்து மாதிரி தெருவுல நின்று ஆடி மக்களை சந்தோஷப்படுத்துவாங்க. எல்லா கலைஞர்களுக்குமே கிராமத்தார்கள் நீங்க மரியாதை கொடுக்கணும். நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியா கரகாட்டமா பாடல் கச்சேரியா ஒரு சில பேர் மேடைகளை போட்டு இந்த நாடக கலை கரகாட்ட கலை எல்லாத்தையும் கேவலப்படுத்துற மாதிரி ஒரு சில நிகழ்ச்சி அதெல்லாம் நடத்துறாங்க. அதெல்லாம் தயவு செய்து தடை பண்ணிக்கோங்க. அப்படியெல்லாம் கேவலப்படுத்தாதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி தான் நாங்களும் உங்க சொந்தங்கள் மாதிரி தான். எல்லா தொழிலையும் சக தொழிலா நினைக்கணும். ஆமா அதே போல நம்மளை வாழ வைக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுமே நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். நல்லா படிக்கணும். காகிதா போய் சொல்ல கேட்கணும் சின்ன பிள்ளைங்க எல்லாம். ஆமா அதுதான் முக்கியம். ஏன்னா இப்ப இந்த விளாத்திக்குளம் சம்பவங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அது பெண்களுக்கு ஒரு உதாரணம்னா கூட்டிட்டு போயிற குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு பத்திரமாவே கூட்டிட்டு வாங்க. அதோட நமக்கு வேற வேலை எதுவுமே கிடையாது. ஆமா குழந்தைகள் பெண் குழந்தைகளை ரொம்ப 2 வயசு பிள்ளைய கூட விட மாட்டேங்கிறாங்க. ஆமா புதிய நபர்கள் யாராவது வந்தா இளைஞர்கள்லாம் ஏன் என்னால கேள்வி கேட்க ஆரம்பிங்க. ஊருக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிங்க. தயவு செய்து என்னையெல்லாம் தூக்கி போட்டு ரேப் பண்றேன்னு சொல்லி திரியுறாங்க. அப்ப அவன் செத்துருக்கான். கவலை வேண்டாம் ராதா செல்வி. 1000 உறவு இருந்தாலும் நம்ம உறவு எப்பயும் போயிடக்கூடாது. நல்ல உறவு தான். அதனால மனசுல கூப்பிட்டீங்களா இப்படி எத்தனை பேர்த்த போனியா யாரடா சொல்றேன். எங்க அக்கா பத்தி ஏதாவது தப்பா பேசுறேன். பெட்டிக்கிற வாயை முடிட்டான் என்ன தெரியல. இருக்கட்டும் சொல்லுங்க பாப்பா காதல. நீ கனவு கண்ணியா இருக்க உங்களை ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு உழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதே போல நம்ம இவ்வளவு சிறப்பாக கை நட்டு அந்த கரகாட்ட தொழிலாளர்கள் நல்லபடியா கலைஞர்கள் சிறப்பாக நல்லபடியா வாழணும். அதே போல எல்லா கலைஞர்களும் நம்ம கிராமத்துல மதிப்பாங்க. அதே போல நானும் உங்களை மதிச்சு நீங்க ஒத்தையிலே வாழ்றீங்கன்ற காரணத்தினால உங்களுக்கு துணைக்கு ஒரு புள்ள கொடுக்க ஆசைப்படுறேன். இந்த ஜென்மத்துல கொடுக்க முடியாது. அதுதான் ரொம்ப டேஞ்சர். கர்ப்ப பைய வெட்டிட்டாங்க. பையன் பரட்டி கட்சி சார்பா என்ன செய்வேனா எனக்கு ஒரு சின்ன பையத்தை கொடுத்துட்டு போனியா. அவன் வடக்கு தெரு முடிய பாயச வடக்கு தெரு முடிய வயலுகடா. அதான் கேபிடி கேபிடி சுல்லியா அனுப்பு தம்பி ரசிகர்கள் சார்பாக அந்த காதல் பாட்டு பாண்டியலங்க. நீ சொல்ல அப்ப நான் சொல்லியாடா சொல்லி நன்றி எதிர்த்து கொண்டு காதல் எடுத்து சொன்னா ஏத்துக்கிறீங்க. காதல் அருமையான காதல் சொல்லுங்க. கண்கள் என்று முன்னை தேடும் கவிதை பாட தோன்றும் கன்னி பெண்ணை வாமா ஆசை முத்தம் ஒண்ணு தாமா ராதா முத்தம் ஒண்ணு தாமா. கவிதை பாட தோன்றும் கன்னி பெண்ணை வாமா ஆசை முத்தம் ஒண்ணு தாமா முத்தம் ஒண்ணு தாமா. இதயராணி
அதே மாதிரி என்னுடைய கால் கையை விட மாட்டீங்களே. உங்க ஊர் எது? ஏன் சோளம் கொடுங்க ஆ? சோளம் கொடுங்க சோழகுடில இருந்து எங்க வருவீங்க? நானா ஏன் இங்க கரைப்பட்டி இன்னைக்கு நிறையப்பட்டிக்கு எதுல வருவீங்க? நானா வேன்ல வந்துருவேன் வேன்ல மட்டும் வருவீங்க? என்ன வண்டியில வண்டியில வருவேன் எதுலயும் வருவேன் அப்படியா? அந்த மாதிரிதான் போக கூடாது. ஏனாதி மட்டும் தான் போவேன் என்ன வாட்டு உனக்கு என்ன வாட்டு பிடிக்கும் சொல்லுப்பா உனக்கு இனிமே செக்ஸ் பாட்டுதான் பாடு. பாடுங்க பாப்பா பாடுங்க நீங்க ரொமான்டிக்கா பாடுங்க சொல்லுவாங்க வண்டிக்காரி சொந்த ஊரு மதுரை சந்தித்தான் நம்ம குதிரை சாட்டையுடன் நிக்கிற பொய்யதுரே சண்டித்தான செய்யலாம குதிரை